Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் சைஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக்னா வர்க்கலா செங்குத்து பாறை. ஓகே, சோ இந்த வர்க்கலா செங்குத்து பாறை வந்து எதனால நியூஸ்ல வந்து இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன. சோ இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வர்க்கலா கிளிஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ் வந்து வர்க்கலா கிளிஃப்னு சொல்லுவாங்க. சோ அதை பத்தி என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லி பார்த்தரலாம். ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய புவியியல் ஆய்வு மையம் மற்றும் பிறரிடம் இருந்து தேசிய புவிசார் பாரம்பரிய தளமான வர்க்கலா பாறையின் மோசமான நிலை குறித்து பதில் கோரியுள்ளது. ஸோ அந்த வர்க்கலா கிளிஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலையில வந்து இருக்குது, அதை பத்தி நீங்க வந்து பதில் சொல்லணும், அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் இருக்குது, ஆனா நீங்க பாத்துக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து கேள்வி கேட்கறாங்க. யாருட்டனா இந்திய புவியியல் ஆய்வு மையத்துக்கிட்ட வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி அவங்க வந்து நியூஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ சுற்றுச்சூழல் விதிமீறல்கள் மற்றும் நிர்வாக மேற்பார்வை காரணமாக அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் தளம் தொடர்பான ஊடக அறிக்கையை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு என்ஜிடி இந்த சிக்கல்களை கேட்டது. ஓகே, சோ இது வந்து சுவமோட்டோவா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சுவமோட்டோனா ஒரு பர்டிகுலர் இல்லைன்னா ஒரு ட்ரிபியூனல் இல்லைன்னா ஒரு நீதிமன்றம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேஸ் வந்து அவங்களாவே எடுத்து வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பவர் வந்து சில ட்ரிபியூனல்ஸ் இல்லைன்னா அந்த நீதிமன்றங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்திய புவியியல் ஆய்வு மையத்திட்ட வந்து இந்த வர்க்கலா பாறையை பத்தி அவங்க வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோமோட்டோ கேஸ் தான் வந்து எடுத்து அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிளிஃபை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வர்க்கலா கிளிஃபை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இது எங்க இருக்கு, கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரை நகரமான வர்க்கலாவில் அமைந்துள்ளது ஒரு இயற்கை உருவாக்கம் ஆகும். ஸோ இது வந்து நேச்சுரலா ஃபார்ம் ஆன ஒரு கிளிப் தான். ஓகேவா? ஸோ அந்த செங்குத்து பாறை வந்து நேச்சுரலா ஃபார்ம் ஆயிருக்கு எங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல தான் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த செங்குத்து பாறை வடக்கு மற்றும் தெற்கு இரண்டும் உட்பட மொத்தம் 3 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியது. ஸோ இது வந்து லென்த் சொல்லி பாக்குறப்ப 3 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது போக இது மியோ பிளயோசின் யுகத்தின் படிவுகள் பாறை உருவாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு ஜாகிரபியில பாக்குறப்ப நிறைய யுகங்கள் தான் கடந்து வந்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த யுகத்துல ஒன்னாவது இதுதான் என்னன்னா இந்த மியோ பிளியோசின் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த காலகட்டத்துல உருவான ஒரு பாறை இல்லைன்னா அந்த படிவத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கிளிஃப்ல வந்து பாக்குறாங்க. ஓகேவா? இந்த கிளிஃப்னால நம்மளுக்கு வந்து தெரியும் ஒரு துண்டிக்கப்பட்ட அமைப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு பாறை அமைப்பு இருக்குன்னா அந்த பாறை வந்து பாதி கலண்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து என்ன தெரியும்னா அவங்களுக்கு வந்து அந்த படிவுகள் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த படிவத்துல இருந்து என்ன இருக்குன்னா இந்த காலகட்டத்தை வந்து சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மியோ பிளியோசின் காலத்தில் அதாவது டைம் டியூரேஷன் என்ன சொல்றாங்கன்னா 13 லட்சம் முதல் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பாறை. ஓகேவா? சோ அந்த பாறை தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கிளிப்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? படிவுகள் வெளிப்பட்ட நாட்டின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரே இடம் வர்க்கலா. ஓகேவா? வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிளிப்ல மட்டும்தான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளிப்ல மட்டும்தான் இந்த காலகட்டத்தை சேர்ந்த படிவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க. இது நாட்டிலேயே வந்து இங்க மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? செங்குத்து குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பாபநாசம் கடற்கரை. ஓகே, ஸோ பாபநாசம் பீச் வந்து அங்க வந்து இருக்குது. அதன் இயற்கை நீரூற்றுகளாக போற்றப்படுகிறது மற்றும் சிகிச்சை பண்புகள் கொண்டதாக நம்பப்படுகிறது. ஸோ இந்த பீச்ல இருந்து வரக்கூடிய அந்த நீரூற்றுகள் வந்து மருத்துவ பண்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பி நிறைய பேர் வந்து அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது கடலோர சமூகங்களுக்கும் ஒரு முக்கியமான நீர்நிலை மற்றும் இயற்கை நீர் சேகரிப்பு அமைப்பாகும். ஸோ இந்த கிளிஃப் வந்து அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நுண்ணுயிர்கள் மற்றும் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கத்தை வழங்குகிறது. ஓகேவா? ஸோ அங்க நிறைய இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய அது கீழே வந்து நிறைய பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறைகள் வந்து அதிகமான மீன்கள்லாம் வாழக்கூடும். அந்த மீன்கள்லாம் வாழ்றப்ப என்ன பண்ணா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் அந்த மீன் தூண்டில் வந்து போட்டு மீனை பிடிச்சி அவங்களோட வாழ்க்கை தரத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ உள்ளூர் மீன்பிடி சமூகங்களுக்கு அவசியமான நீர்க்கடியில் பாறைகளை ஆதரிக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த பாறைகள் இருந்துச்சு அங்க பக்கத்துல வந்து மீன்கள் வந்து அதிகமா வாழும். ஓகே, ஸோ இது நாட்டின் 27வது தேசிய புவியியல் நினைவு சின்னமாகும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி 27வது புவியியல் சின்னமா வந்து இந்த வர்க்கலா கிளிஃப் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அங்காடிபுரம் லேட்டரேட்டுக்கு பிறகு மாநிலத்தில் 2வது இடமாக உள்ளது. ஸோ இது கேரளாலே வந்து 2 இடம் வந்து இருக்குது இந்த தேசிய புவியியல் நினைவு சின்னத்துக்கு கீழே. ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அங்காடிபுரம் லேட்டரேட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த வர்க்கலா கிளிஃப் வந்து இருக்குது. ஓகேவா?
ஸோ இந்த போட்டோல பாக்குறீங்களா, இதுதான் என்னன்னா அந்த கிளிஃப். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சைடு இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அந்த சைடும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சைடு பார்த்தாலும் தெரியும். ஸோ இதுதான் ஓவராலா அந்த கிளிஃப். இந்த கிளிஃப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏரியால இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியால சொல்லி பாக்குறப்ப இதுதான் அந்த மியோபிளியோசைன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்து அந்த படிவுகள்லாம் தென்பட்டு இருக்கு. ஓகே? ஸோ இந்த மாதிரி அதோட பதிவுகள் வந்து ஸோ கீழ இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மண்ணோட ஹைட் வந்து கூட்டிகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளுக்கு வந்து எந்த காலகட்டத்துல வந்து இது வந்து உருவானது அப்படி மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் அந்த பாபநாசம் பீச் சொல்றாங்க. ஸோ என்ன டாபிக்னா அதிக ஆபத்துள்ள உணவு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து இருக்குது. அந்த கேட்டகரி பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எதனால் நியூஸ் எடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நியூஸ்ல எதாவது சொல்றாங்கன்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தொகுக்கப்பட்ட குடிநீர் மற்றும் மினரல் வாட்டர் பிரிவை அதிக ஆபத்துள்ள உணவு வகையாக கருதி கட்டாய ஆய்வு மற்றும் 3ஆம் தரப்பு தணிக்கை விதிமுறைகளுக்கு உட்படுத்த செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்கன்னா, இந்த மினரல் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த மினரல் வாட்டர் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த கேட்டகரிகள் வந்து ஆட் பண்றதுக்காக டிஸ்கஷன் இல்லைன்னா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே? ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே? ஸோ எதனால சொல்லி பாக்குறப்ப இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு இருக்கு. ஓகே? ஸோ ரீசெண்ட் டைம்ல வந்து யாருமே நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மினரல் வாட்டர் இல்லைன்னா அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அந்த 25 லிட்டர் இல்லைன்னா 15 லிட்டர் கேன் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே எதுக்கு வரும்னா இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். இந்த கேட்டகரிக்குள்ள வர்றதுனால என்ன பண்ண போறாங்கன்னா, அது வந்து ஹை ரிஸ்க் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து கொண்டு வந்து அதுக்கு வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் இல்லைன்னா அந்த ஆடிட்டிங் எல்லாமே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகே? ஸோ அதான் வந்து முக்கியமா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அதிக ஆபத்து பிரிவின் கீழ் வரும் உணவுப் பொருட்கள் கட்டாய இடர் அடிப்படையிலான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஸோ சில ஃபுட்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டகரிஸ் வந்து பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஃபுட்டு, ரிஸ்க் பேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே? ஸோ அது வந்து நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்துவாங்க. ஓகே? FSSAI வந்து ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள வந்து இப்ப மினரல் வாட்டர் வந்து கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரதுக்காக டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெகுலரா வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆடிட்டேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து. ஓகேவா? ஸோ இதுல என்னெல்லாம் பொருட்கள்லாம் ஆட் இருக்கு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பால் பொருட்கள், அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து பட்டர் கிடைக்குது, இல்லைன்னா கீ கிடைக்குது, இல்லைன்னா அந்த தயிர் எல்லாமே கிடைக்குது பாத்தீங்களா, அந்த வகையான பால் பொருட்கள். அதுக்கப்புறம் இறைச்சி, அனைத்து வகையான இறைச்சி, அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் முட்டை மற்றும் ஊட்டச்சத்து பயன்படுத்திருக்கான உணவுப் பொருட்கள். ஸோ அந்த ஊட்டச்சத்து பொருட்கள்னா நமக்கு வந்து நியூட்ரியன் பவுடர்ல சேர்க்குறாங்க பாத்தீங்களா, மற்ற ஊட்டச்சத்து பொருட்கள் மாவுகள் எல்லாமே வந்து இருக்குல்லன்னா இதுலயும் இருக்கு. அதுக்கப்புறம் தயாரிக்கப்பட்ட உணவு, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் இந்திய இனிப்புகள். ஸோ இந்திய இனிப்புகள் பார்க்குறப்ப நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா விதமான இனிப்புகள், நிறைய இனிப்புகளும் இருக்கு. ஓகே? ஜிலேபி அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேவா? இந்திய இனிப்புகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வலுவூட்டப்பட்ட அரிசி கர்னல். ஸோ அந்த எஃப்ஆர்சி, அந்த எஃப்ஆர்சி எதுக்கு இருக்குன்னா இந்த ஹை ரிஸ்க் ஃபுட் கேட்டகரிக்குள்ள தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எஃப்ஆர்சி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் எஃப்ஆர்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அதன் இடர் அடிப்படையிலான ஆய்வு கொள்கையில் தொகுக்கப்பட்ட குடிநீர், ஓகே, அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் மற்றும் மினரல் வாட்டர் வகைகளை சேர்க்க திருத்தங்களை செய்துள்ளது. ஸோ அதுக்கான மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ல வந்து அந்த கேன், ஓகேவா, அந்த 15 லிட்டர் கேன் ஆஸ் வெல் அஸ் அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மினரல் வாட்டர், ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த கேட்டகரிகளுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தயாரிப்புகள் இப்போது கட்டாய ஆய்வுகள் மற்றும் 3ஆம் தரப்பு தணிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும். ஸோ கட்டாய ஆய்வுகள்னா கம்பல்சரி இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? ஸோ இயர்லி வந்து கம்பல்சரி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அதுக்குன்னு சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. ஓகே? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான அந்த ஆய்வுகள் வந்து பண்ணணும், அந்த கட்டாய ஆய்வுகள். ஓகே? இன்ஸ்பெக்ஷன். அது போலன்னா 3ஆம் தரப்பு தணிக்கை. ஓகே? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் வந்து சொல்லுவாங்க. ஓகே? ஸோ தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் என்னன்னா, நார்மலா ஆடிட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் போனாங்க, ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு சில ஆர்கனைசேஷன் ஆடிட்டிங் இன்ஸ்டியூஷனா இருக்குது. ஓகே? ஸோ அவங்களுக்கு கீழேயாச்சும் கொடுத்து, ஏன்னா அந்த சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் இருக்கும், அவங்களுக்கு கீழே கொடுத்து என்ன பண்ணா இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து கம்பெனி வந்து இருக்குது. ஓகே? ஸோ அந்த மினரல் வாட்டரை கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனி. ஓகே? ஸோ அந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணா ஆடிட்டிங் வந்து பண்ணணும், அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட வரவு செலவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படி மாதிரி எல்லாமே வந்து ஆடிட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் தரப்பு தணிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக ஆபத்துள்ள உணவு வகைகளின் கீழ் அனைத்து மத்திய உரிமம் பெற்ற உற்பத்தியாளர்களும் தங்கள் வணிகர்களை ஆண்டுதோறும் தணிக்கை செய்ய வேண்டும். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரர்ஸ்,
அவன் என்ன பண்ணணும்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா அந்த ஆடிட்டிங் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஆண்டுதோறும் தணிக்கையை செய்ய வேண்டும். ஸோ முன்னதாக தொகுக்கப்பட்ட செய்யப்பட்ட குடிநீர் தொழில் BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த FSA. ஓகே, இரண்டில் இருந்தும் இரட்டை சான்றிதழ் தேவைகளை நீக்க கோரி தெளிவுபடுத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு அழைப்பு விடுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாங்க பாக்குறப்ப இவங்களுக்கு வந்து இந்த டபுள் சர்டிபிகேஷன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த BIS இல்லைன்னா FSA என்ன பண்றாங்கன்னா டபுள் சர்டிபிகேஷன் வந்து நிறைய அந்த ப்ராசஸிங்லாம் இருக்குது அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்காக. ஓகேவா, அந்த பெர்மிஷன் வந்து நமக்கு வந்து ஈஸி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அந்த ஹை ரிஸ்க் ஃபுட் கேட்டகரி வந்து ஜாயின் பண்ண போறோம். அந்த ஆட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டிங் எல்லாமே வந்து ரெகுலரா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கட்டமைப்புகள் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ கேட்டது என்னன்னா அந்த எளிமையாக்கே தான் கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டமைப்புகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரியா, ஸோ இதுல என்ன பார்த்தோம்னா அந்த அதிக ஆபத்து உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில பார்த்தோம். அதுல என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ட்ரிங்கிங் மினரல் வாட்டர் வந்து சேர்க்க போறாங்க. ஓகே, சேர்க்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஆடிட்டிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சரியா, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பை ஃப்ரம் கணேஷ் IAS அகாடமி. தேங்க்யூ.